தமிழகத்தில் தற்போது ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இரண்டர கலந்திருக்கும் தாவேகா அரசின் ஆட்சிக்காலம் இன்னும் 3 ஆண்டுகளில் முடிவடையுமா என்பதான ஒரு கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மத்திய அரசு திட்டமிட்டு வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமாகும். எனினும் தமிழக அரசு உடனடியாக கலைக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் 2029ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதான நிலைப்பாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தும் வேளைகளில் தற்போது மத்திய அரசு முனைப்பு கொண்டிருப்பதான விவகாரமும், இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு மாநில கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பல்வேறு முனைப்புகளையும் பற்றிய பல்வேறு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் 2026 தேர்தல் களத்தில் மக்களின் செல்வாக்கோடு ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்த தாவேகா அரசின் செயல்பாடுகளின் காலம் 5 ஆண்டு காலம் என்றால் அந்த 5 ஆண்டு காலம் 2031 வரை நீட்டிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு கொண்டு வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதான நடைமுறையை வேகப்படுத்தினால் ஒருவேளை 2029ஆம் ஆண்டுக்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதான விதியின் கீழ் தேர்தல் நடத்தப்பட்டால் தற்போது நடைபெற்று வரும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 3 ஆண்டு காலத்திற்குள் தனது தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா என்ற கேள்விகளும் பெரும் விவாத பொருளாக எழுந்துள்ளது. மத்திய அரசு நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டத்தை 2029ஆம் ஆண்டில் அமுல்படுத்த தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான சில வழிமுறைகளையும் சட்ட ரீதியான சில அணுகுமுறைகளிலும் வேகப்படுத்தி வரும் மத்திய அரசு தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 2026 சட்டமன்ற மே மாதம் தேர்தலின் போது புதியதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தாவேகா அரசு தற்போது வழக்கமான நடைமுறையின்படி அதன் பதவிக்காலம் 2031ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் திட்டத்தை 2029இல் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தமிழக அரசு தனது 5 ஆண்டு கால பதவி காலத்தை நிறைவு செய்யாமல் சுமார் 3 ஆண்டு காலத்திலேயே மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படுகிறது. வழக்கமாக 2021ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது சட்டமன்றத்திற்கு. அதேபோல் 5 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவுக்கு பிறகு 2026இலும் மீண்டும் தேர்தல் களம் நடைபெற்றது. அப்படியானால் இந்த 2026இல் தேர்வு செய்யப்பட்ட அரசு ஏறக்குறைய 2031ஆம் ஆண்டு வரை வழக்கமான தனது தேர்தல் சுழற்சி முறைகளை நடத்தப்பட வேண்டும். ஆனால் இவற்றை மாற்றி 2029இல் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த மத்திய அரசு உருவாக்கும் இந்த முனைப்பு சாத்தியக்கூறுதானா என்ற கேள்விகள் இன்னும் உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் இருந்தாலும் கூட ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்பதான கேள்விகளும் மேலோங்கி நிற்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் மசோதாவை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவின் தலைவராக உள்ள பி சௌத்ரி சமீபத்தில் வெளியிட்டுள்ள சில தகவல்கள் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அரசியல் சாசன திருத்தங்கள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டு மாநிலங்களில் ஒப்புதல் கிடைத்தால் உடனடியாக 2029ஆம் ஆண்டிலே நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமாகும் என்பதான தனது கருத்தை அவர் பதிவு செய்திருப்பது பெரும் பேசும் பொருளாகி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி குழு தலைவர் பி சௌத்ரி பேசிய கருத்துகள் அரசியல் தளத்தில் மிக முக்கிய பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. 2028க்குள் நாடாளுமன்றத்தின் தேவையான நடவடிக்கைகளை நிறைவு செய்யப்பட்டால் 2029இல் நிச்சயம் ஒரே நாடு ஒரே தேர்தலை சாத்தியப்படுத்துவதற்கான பணிகள் நிறைவேறப்படும் என்பதான முனைப்புகளில் தற்போது பல்வேறு மாநிலங்களில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசுகள் இதற்கு முழு சம்மதம் தெரிவித்திருக்கும் நிலையில் பாஜக ஆளாத சில மாநிலங்களில் மட்டும் கடுமையான எதிர்ப்புகள் இதற்கு இருந்து வரும் நிலையில் விரைவில் அடுத்த ஆண்டு சில 3 மாநிலங்களில் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் இந்த திட்டத்தில் ஒருவேளை கொண்டு வருவதற்கு முனைப்பு செய்தால் புதியதாக தேர்தலை சந்திக்கும் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் சில மாநிலங்கள் தேர்தலை சந்தித்த ஒரு சில ஆண்டுகளுக்குள் மீண்டும் மறு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு ஏற்படும். இந்த நிலையில் ஆளும் கட்சிகள் அந்தந்த மாநிலத்தின் முதல்வர்கள் இதற்கு ஒப்புக்கொள்வார்களா என்பதான கேள்விகள் பெரும் கேள்வியாகி எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் அரசியல் சாசன சட்ட திட்டங்களுக்கு முரணாகவே அமையும் என்பதான குரல்களும் எதிர்ப்பு அலைகளால் எதிர்த்தொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மூத்த அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக
முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, மக்கள் 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் பதவி காலத்தை இடையில் குறைப்பது மக்களாட்சிக்கும் அரசியல் சாசனத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான செயல் என்பதான கடுமையான தனது விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார். இதற்காக நாடு தழுவிய போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளது என்பதான எச்சரிக்கையும் மத்திய அரசுக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகிறார்கள். இப்போதைய சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதான இந்த நிலையில் தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும் இந்த திட்டத்திற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலும் பொழுதும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கும் முயற்சி என்பதும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் ஒருபுறம் இதுவான கருத்துகள் வெளிவந்தாலும் கூட தற்போது ஆட்சிப்பிடத்தை தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் தாவேகா அரசின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் திணறி கொண்டிருக்கும் திமுக, ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இந்த ஆட்சிக்கான கெடுக்கள் சீக்கிரம் முடியும் என்பதான நம்பிக்கையிலும், அதன் மூலமாக தங்களுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் ஆகுமா என்பதான சில எதிர்பார்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒட்டுமொத்தமாக யூக செய்தியாகத்தான் இருக்கிறது என்றாலும் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக திமுகவின் தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பதான கருத்தையும் இங்கே முன்வைக்க வேண்டும். இந்தியாவில் இதுபோன்ற தேர்தல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் எழலாம். இந்தியாவில் 1951 ஆண்டு முதல் 1967 ஆண்டு வரை நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடைபெற்றது என்பதை யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. வரலாற்று பின்னணியில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறிய சூழலில் தற்போது மாற்றங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதையும் மறுப்பதற்கில்லை. இந்த வரலாற்று பின்னணிகளில் சில மாநில அரசுகள் இடைக்காலத்தில் கலைக்கப்பட்டதால் அந்த காலங்களில் இந்த தேர்தல் சுழற்சி முறை மாறியது. தற்போது 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதான நடைமுறையை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து வரும் இந்த சூழலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக 18,626 பக்கங்களை கொண்ட ஆய்வு அறிக்கை ஒன்றையும் மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருப்பதையும் மறக்க முடியாது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசியல் சாசனத்தில் சுமார் 18 சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள பரிந்துரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை விஷயங்களும் எளிதாக மத்திய அரசு மாநில அரசுகளின் சம்மதம் இல்லாமலும் ஆளுமைக்குரிய ஆதரவு இல்லாமலும் செய்துவிட முடியுமா என்ற கேள்விகளும் பெரிதாய் எழுந்து வரும் நிலையிலும், பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாஜக அரசால் நிச்சயம் இதுபோன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் விவரம் தெரிந்தவர்கள் சில பதிவுகளையும் முன்வைத்து வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதற்காக எடுக்கப்படும் மத்திய அரசினுடைய முனைப்பு சாத்தியமானால், தமிழகத்தில் புதியதாக ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தாவேகா போன்ற அரசியல் கட்சிகளுக்கு 5 ஆண்டுக்கு ஒருமுறை சந்திக்க வேண்டிய தேர்தல் வாய்ப்புகள் தங்களின் ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்திருக்கும் இந்த நாட்களில் 3 ஆண்டுகளுக்குள் அது காலாவதியாகி மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா என்பதான கேள்விகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாய் பரவி வருகிறது. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட இது பேசும் பொருளாகவும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது பேசும் பொருள்தான் என்றாலும் இது தவிர்க்க முடியாத முக்கிய நிகழ்வுகளின் செயல்பாடுகளாக அரங்கேறி வருவதையும் தவிர்த்துவிட முடியாது என்பதும் மறுப்பதற்கில்லை.